மூன்றாம் இடத்திற்கு பாஜக வரும், நான்காம் இடத்திற்கு தான் மற்ற கோமாளி கட்சிகளும் போட்டியில் வரும். எதை கோமாளி கட்சின்னு சொல்றீங்க? சீமானை தான் கோமாளி என்று சொல்லுவேன். ஒருவேளை அவங்க அதுக்கு மேல வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சூரியன் எப்படி மேற்கே மறைகிறதோ அது போன்று தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி என்பது மெல்ல மெல்ல மறைந்துவிடும். இந்த கேடு கட்ட நடிகருடைய கண்ணத்துல கை வைக்கக்கூடிய அந்த கோமாளியை பார்த்ததான் சின்னத்தில் மத்த யாரும் நடிகர்கள் கண்ணத்துல எல்லாம் கை வச்சது இல்லையா? வேற எந்த கட்சிக்காரங்களும் வேற எதுவுமே பண்ணலையா? எந்த தப்புமே பண்ணலையா? இவங்க முன்னாடி வந்துட்டாங்க, அதனால இந்த சின்னத்தை அவங்களுக்கு கொடுக்குறோம். அதான் இவங்க முன்னாடி வந்துட்டனால இவங்களுக்கு அந்த சின்னத்தை கொடுத்துடுறோம், நீங்க லேட்டா வந்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அத்தனை வருஷம் வச்சிருந்தாங்களே அவங்களுக்கு தானே கொடுக்கணும். விவசாய சின்ன சீமானோட அப்பா மூட்டை சின்னம். சரி, இது யார் அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தாங்க? அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தாங்க? எப்படியாவது தமிழகத்திலே ஒரு 2-3 சீட்டுகளை பெற்று விடலாம். குறிப்பாக கோவையில் அண்ணாமலை, இங்கே அக்கா சொக்கா திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அங்கே எல்முருகன் எல்போடு முருகன் என்று சொல்லுகிறார் மக்கள். இந்த 3 நபர்களையாவது குறைஞ்சபட்ச வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இவர்கள் அந்த முயற்சியை எடுப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பாக இல்லாமல் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்ந்திருக்கக்கூடிய தோழமை கட்சிகளும் திமுக சார்ந்தவரும் உங்களுக்கு போன்ற பத்திரிகளை கண்ணில் விளக்கண்ணி விட்டு அங்கேயே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பன இவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி சேர்த்து 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தான கூட்டணி கட்சியில் மக்கள் வாக்குகளை அள்ளி கொடுத்திருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. அதில் நான் எந்த ரகத்தில் இருப்பேன் என்று மக்கள் பறிக்கிவிட்டு. சரி, நீங்க சொல்றீங்க 39+40 தொகுதிகளிலும் டிஎம்கே தான் வரும், அதுதான் உண்மை. மக்கள் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றீங்க. முதலில் இந்த இவிஎம் இயந்திரம் என்று சொன்னாலே குளறுபடிக்கு தகுதியான ஒரு சூழ்நிலை தான் அந்த இவிஎம் மிஷினை சொல்லுகிறார். சரி, குளறுபடிக்கு தகுதியானதான் இவிஎம் மிஷின். இப்போ இந்த எலெக்ஷன்ல நம்ம அதை தானே யூஸ் பண்ணியிருக்கோம், அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல. அதைத்தான் நாம் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்வதை விட, அதில் தான் நாம் வாக்களித்தோம் என்று சொல்வதை விட, அப்பாவி பொதுமக்களை அதில் மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும் என்று மத்திய அரசு நிர்ணயம் செய்திருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அதை வைத்து தான் 2014 2019 போன்ற தேர்தல் தில்லுமுள்ளு செய்ததாக மக்கள் சொல்லுகிறார்கள். உலக நாடுகள் எல்லாம் கூட ஒரு சில நாடுகளிலே அந்த வாக்கு சீட்டு முறையை எடுத்துவிட்டு இவிஎம் மிஷினை வைத்து அதில் குளறுபடி நடக்கிறது என்று சொல்லி மீண்டும் பழைய முறைக்கு வாக்குச்சீட்டு முறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் மத்தியில் அப்போது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இதை பெரும்பான்மையாக இந்த இவிஎம் மிஷினை கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் தகுதித்த வேலைகளை தில்லுமுள்ளு வேலைகளை காங்கிரஸ் ஆட்சி அப்போது செய்யவில்லை. ஆனால் அதற்கு பிறகு 2014 மோடி என்கின்ற பிம்பத்தை கொண்டு அந்த தில்லுமுல்லை இவர் செய்ததாக மக்கள் சொல்லுகிறார். அதுதான் உண்மையாக சொல்லுகிறது. எப்படி இந்த இவிஎம் மிஷனுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுறேன் சொன்னால், ஓட்டு சதவீதம் குறைஞ்சதுக்கு பிஜேபி தான் காரணம்னு சொல்றீங்களா? இதுலயும் பாஜக தான் காரணம் என்று சொல்வதை விட இவிஎம் மிஷனும் பாஜகவும் நகமும் சதையும் போன்று இருக்கிறார்கள். சரி, ஏன்னா ஒரு சில இடங்கள்ல சொல்லி மக்களிடையே நிறைய இடங்கள்ல பேச்சு வழக்குல பேசியிருக்காங்க. என்னன்னா, எந்த ஸ்விட்ச் அமுக்குனாலும் பிஜேபிக்கு தான் இப்போ ஓட்டு விழுகுது அப்படின்னு நார்மலா பேசிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையா? இல்லை, நார்மலாக என்று யதார்த்தமாக பேசுவதை விட மனவேதனையோடு பேசுகிறார்கள். எப்படின்னு சொன்னால், இந்த டெமோ காட்டுகின்ற போதே தேர்தல் தேதிக்கு முன்னால் இந்தியா முழுவதும் இவர்கள் 120 இடத்திலே தேர்தலை நடத்தியிருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அத்தனை இடங்களிலும் எங்கு கை வைத்தாலும் அது பாஜக செல்கிறது. அது மட்டுமல்ல, தகுதித்த வேலைகளை கூடுதலாக மக்களை ஏமாற்ற வேண்டும், வாக்குகளை பாஜக அறுவடை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு முறை நீங்கள் பாஜகவை அழுத்தினால் அது 2 வாக்காக மாறுகிறது. கேரளாவில் கூட வந்ததாக அதிகாரப்பூர்வம் சொல்லியிருக்கிறார்கள். இங்கே என்ன இந்த இவிஎம் மிஷினில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால், இப்போது நீங்கள் வாக்குகளை நீங்கள் ஒரு சின்னத்திற்கு அழுத்துகிறீர்கள். சரி, உதயசூரியன் வைத்துக் கொள்ளலாமே, என்ன வழக்க வர வந்தால் பார்த்துக் கொள்ளலாமே. அப்போது உதயசூரியன் நீங்கள் அழுத்தினால் அது பாஜகவிற்கு செல்கிறது. இதை பார்த்து விட்டு நீங்கள் புகார் கொடுக்க வந்திருக்கீங்க. இதை செக் பண்ணாமல தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் வச்சிருப்பாங்க, செக் பண்ணிருப்பாங்கல்ல. அந்த மெஷினை, இவிஎம் மெஷினை செக் பண்ணிருப்பாங்க. எப்படி அதை ஆய்வுகள் செய்திருப்பார் என்று சொன்னால், எந்த பட்டன் அழுத்தினா சரியான முறையில் அதற்கு செல்கிறதா, அதை மாற்றி அமைப்பதுதான் இவர் செக்கிங்காக செய்திருப்பார்கள். இதுதான். அதாவது, நான் உதயசூரனுக்கு வாக்களித்தேன் அல்லது ரெட்டேலிக்கு வாக்களித்தேன், ஆனால் பாஜக செல்கிறது என்று நீங்கள் புகார் கொடுக்க வந்தீர் என்று சொன்னால்
உங்கள் மீது வழக்கு பாய்கிறது, நீங்கள் பொய்யாக சொல்லுகிறீர்கள். ஏனென்றால் அதற்கு பிறகு போய் இருவரை வாக்குப்பதிவு செய்து சரியான சொன்னால் சரி என்று வந்துவிட்டால் அப்ப நீங்கள் பொய்யாக சொல்லுகிறீர்கள், உங்களுக்கு மீது வழக்கில் பதிவு செய்தால் நீங்கள் அதை சொல்ல முன் வருகிறீர்களா? இந்த பயத்தை கொண்டு வந்துதான் இதை அஜெண்டாக செல்லுகிறார். இப்போது இன்று காலை செய்தி வருகிறது. இன்று காலை செய்தித்தாளில் இது செய்தியில வருகிறது. அங்கே வடக்கில் இருக்கக்கூடிய 2 மாநிலத்தில் இப்போது 1502 வாக்குகள் ஒரு இடத்துல இருந்தால் 1700 வாக்குகள் வருகிறது. எப்படி? முதலில் 1500 வாக்குகள் என்று சொன்னால் 1500 பேரும் அந்த வட்டத்திலே பகுதியிலே வாக்கள் செலுத்த மாட்டார்கள். 60% வாக்கள் தான் செலுத்துவார்கள். இவர் அதையும் தாண்டி 20, 50, 100, 200 வாக்கள் எப்படி கூடுதலாக வரும்? எப்படி வரும்? இதான் தில்லுமுள்ளு. தமிழகத்திலயும் அதான் நடந்திருக்குன்னு சொல்றீங்களா? தமிழகத்தில் இப்ப ஜூன் 4ஆம் தேதி, ஜூன் 5ஆம் தேதி தெரிஞ்சு 4ஆம் தேதி மக்களுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிடும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். வடக்கில் போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் யாரை ஏமாற தயாராக இல்லை. இவர்கள் அந்த இவிஎம் மிஷினிலே கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி குறிப்பாக கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பார்கள். எத்தனை நாளைக்கு இதை பாதுகாப்பா பாத்துப்பீங்க? இப்ப இவிஎம் மிஷின் இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இரவு நீங்கள் தூங்கி விட்டு என்று சொன்னால் ஒரு இரவுல பல மாற்றங்கள் அமைந்துவிடும். இதே போல 2019 சரி, ஒரு இரவுல பல மாற்றங்கள் அவங்க தான் ஓட்டு போடும்போதே மாத்திட்டாங்கன்னு சொல்றீங்களே. ஓட்டு போடும்போதே அவங்க 2 விழுகுது 3 விழுகுதுன்னு சொல்லிட்டீங்க. இல்ல, இவிஎம் தில்லுமுள்ளு என்பது ஒரு அஜெண்டாவில் மட்டுமல்ல, மக்களுக்கு அனைவரும் தெரிந்து கொண்டார்கள் என்பதற்காக யாருக்கு நீங்கள் வாக்களித்தாலும் குறிப்பிட்ட சின்னத்திற்கு வாக்கு செல்வதாக அமைத்து விடுகிறார். மற்றும் ஒன்று, குறிப்பிட்ட சின்னத்திற்கு வாக்களித்தால் அது 2ஆக மாறுகிறது. ஏன் இதே டெமோவிலே கேரளாவிலே பாஜகருக்கு ஒரு பட்டன் அழுத்தினால் பாஜகவிற்கு 2 வாக்குல பதிவானதாக பிரச்சனை எழுந்ததா இல்லையா? சரி, ஓகே. எப்படியாவது தமிழகத்திலே 2-3 சீட்டுகளை பெற்று விடலாம். குறிப்பாக கோவையில் அண்ணாமலை, இங்கே அக்கா சொக்கா திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், அங்கே எல்முருகன் எல்போடு முருகன் என்று சொல்லுகிறார் மக்கள். இந்த 3 நபர்களையாவது குறைஞ்சபட்சம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இவர்கள் அந்த முயற்சி எடுப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பாக இல்லாமல் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்ந்திருக்கக்கூடிய தோழமை கட்சிகளும் திமுக சார்ந்தவரும் உங்களுக்கு போன்ற பத்திரிகை கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்று அங்கேயே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பனா இவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்ப ஜூன் 4ஆம் தேதி தான் ரிசல்ட் வரும்போது மக்கள் அதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் எல்லாரோட கருத்து கணிப்பிலும் சரி, மக்கள் மனதிலும் சரி, மறுபடியும் திமுக தான் வரும் அப்படிங்கிற ஒரு மன நிலைமையில இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் எல்லாருமே இருக்கிறாங்க. மறுபடியும் திமுக வந்தா மக்களுக்கு செய்வேன்னு சொன்ன விஷயம் எல்லாம் செய்வாங்களா? ஏற்கனவே செய்வதாக சொல்லி வாக்குறுதி கொடுத்து தேர்தலே கிட்டத்தட்ட 90% மேலாக தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றியிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்ந்த தமிழக அரசு. பண்ணலைன்னு தானே சொல்றாங்க. மக்கள் நீ கொடுக்குற 1000 ரூபாய் கூட எனக்கு வேணாம், ஃப்ரீ பஸ் வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு தானே சொல்றாங்க. அதாவது சகோதரி, 1000 ரூபாய் வேண்டாம், இலவச பேருந்து வேண்டாம் என்று சொல்லுவதெல்லாம் யார் சொல்லுகிறார் என்று பார்த்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விளிம்புநிலை மக்களோ பெண்களோ யாரும் சொல்லவில்லை. அப்புறம் வேற யாருங்க சொல்றாங்க? 1000 ரூபாய் யாருக்கு கொடுத்திருக்காங்க? விளிம்புநிலை மக்களுக்கு தானே கொடுத்திருக்காங்க. இந்த இலவச கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய அந்த ஒரு சாரார் பெண்மணிகள் பேசுகிறார்கள். நான் பெண்களை கொச்சைப்படுத்த விரும்பல. ஆனா இவர்கள் திட்டமிட்டு அந்த அப்பாவி ஏழை எளிய பெண்மணிகள் இதனால் ஆதாயம் அடைகிறார்கள். இதனால் ஒரு 5% சுமையாவது குறைகிறது. இது பொறுத்து கொள்ள முடியாத பாஜக சங்பார சங்கனுடைய குரலாக ஒலிக்கக்கூடிய இந்த கட்சி ஒரு சாரார் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த இலவசத்தை எதிர்ப்பதாக சொல்லுகிறார்கள். அது திட்டமிட்டு ஏழை எளிய பெண்களை கொச்சைப்படுத்துவது சமம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. அதிமுகவோட நிலைமை என்ன? அதிமுக நிலைமை என்பது அவர்கள் நடுக்கடலிலே படகை ஓட்டி சென்று இருக்கின்ற போது பாஜகவினர் துடுப்புகளை பிடுங்கி கொண்டு சென்று விட்டார்கள். சரி, இல்ல இதெல்லாம் பிளானிங் தான். இவங்க பிளான் போட்டு தான் எல்லாம் பண்றாங்க. இப்ப வரைக்குமே இந்த எலெக்ஷன் வரைக்குமே இதெல்லாம் பிளானிங் தான். மோடி அவர்கள் சொல்றதை எடப்பாடி அவர்கள் கேட்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? சொல்லதெல்லாம் உண்மைதான். துடுப்புகளை பிடுங்கி கொண்டு சென்ற பாஜக தேர்தல் முடிந்தவுடன் திரும்ப கொண்டு வந்து சேர்த்து விடுவார். அது வரைக்கும் அவர் நடுக்கடலில தத்தளிக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு அஜெண்டா. 2019, 2021 அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தது காரணமாக நாங்கள் தோல்வியை சந்தித்து விட்டோம். உங்களுடன் கூட்டணியில் இருந்தால் நாங்களும் வெற்றி பெற போவது, நீங்களும் வெற்றி பெற போவதில்லை. தனித்தனியாக நாங்கள் பிரிந்து
நான் வெற்றி பெற்றாலும் உங்களுக்கு தான் ஆதரவு. சரி, இப்ப யார் தான் வெற்றி பெறுவா? இல்ல, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியை சேர்த்து சொல்லிவிட்டேன் ஏற்கனவே. 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சியில், திமுக கூட்டணி கட்சியில மாபெரும் வெற்றி பெறும். இவர்கள் 2ஆம் இடத்தில் போட்டி. 2ஆம் இடத்தில் யார் வரார்? அதிமுக வரும், நான் சொல்லுகிறேன். 3ஆம் இடத்திற்கு பாஜக வரும். சரி, 4ஆம் இடத்திற்கு தான் மற்ற கோமாளி கட்சிகளெல்லாம் போட்டிகள் வரும். எதை கோமாளி கட்சின்னு சொல்றீங்க? எதை என்று குறிப்பாக சொல்ல சீமானை தான் கோமாளி என்று சொல்லுவேன். 3ஆவது இடத்துல பிஜேபி வந்துருமா? ஆமா. சரி, ஓகே. 4ஆம் இடத்துல இந்த கோமாளி சீமான் அவர்கள் வருவார். ஒருவேளை அவங்க அதுக்கு மேல வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? யார் வருவது? சீமான் அவர்கள். அதாவது கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியனை மேற்கே உதிப்பதற்கு சமமாகத்தான் அமையும். மேற்கே உதிக்குமா? மேற்கே மறையும். அது போன்றதான் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே சூரியன் எப்படி மேற்கே மறைகிறதோ அது போன்ற தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி என்பது மெல்ல மெல்ல மறைந்துவிடும். தமிழர்களுக்காக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. தமிழர்களுக்காக ஒரு தமிழ் நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி அது வந்து மறைஞ்சிரும் சொல்றீங்க? ஒரு மண்ணாங்கட்டியும் செய்யாத கோமாளி சீமானா தமிழர் பதவிக்கு வந்தாதானே செய்ய முடியும். பதவி நம்ம அதிகாரத்துல உட்கார்ந்தாதானே மக்களுக்கு எல்லாமே செய்ய முடியும். கோமாளி அதிகாரத்துக்கு உன்னை அமர செய்வதற்கு முன்பாக இத்தனை ருத்ரத்தான ஆடக்கூடிய கோமாளி சீமான் அவர்களை ஆட்சி கட்டில அமர செய்தால் தமிழ்நாடு குட்டிச்சோறு ஆகிவிடும், தமிழ்நாட்டு இளைஞர் நாசமா போய் விடுவார்கள் என்பதை மையப்படுத்தி தான் வார்டு மெம்பர் கூட தகுதி இல்லாத இடத்துல சீமானை ஒதுக்கி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களை வைத்து இருக்கிறார். தமிழ்நாடு மக்கள் தள்ளினாங்களா இல்ல மற்ற கட்சிகள் எல்லாம் பிளான் போட்டு அவரை பின்னாடி தள்ளினாங்களா? பிளான் போடுவதற்கு சீமான் முதலில் வந்து சின்னத்துல கைய வச்சாங்க. முதல்ல சின்னத்துல கை வச்சு ஒரு குழப்பம் வந்தது. அந்த குழப்பம் இன்று வரையுமே முடியல. அதுக்கப்புறம் ஒரு புது சின்னத்தை கொடுத்தாங்க. இந்த கேடு கட்ட நடியுடைய கண்ணத்துல கை வைக்கக்கூடிய அந்த கோமாளியை பார்த்ததான் சின்னத்துல. மத்த யாரும் நடிகர்கள் கண்ணத்துல எல்லாம் கை வச்சது இல்லையா? வேற எந்த கட்சிக்காரங்களும் வேற எதுவுமே பண்ணலையா? எந்த தப்புமே பண்ணலையா? சீமான் எப்படியும் சென்ற தேர்தலை விட இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சதம் கணிசமா குறையும் என்பது சீமானுக்கு நன்றாக தெரியும். சரி, குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு யாரு காரணம்? குறைவுக்கு யாரு காரணம்? சொல்லுங்க. நீங்கம்மா சீமான தங்கச்சி மாதிரி பேசுங்க. சொல்லுங்க. அப்போது எதை எழுத்தி சொல்லுறேன் சொன்னால் இந்த சின்னத்தின் மீது பழி போட்டு விடலாம் என்பதற்காகவே இவர்கள் திட்டமிட்டு அந்த சின்னம் வேண்டும் என்று இவர்கள் அங்கே மனு கொடுக்கவில்லை. சரி, ஓகே. அப்புறம் சின்னம் எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்க? நீங்க சொல்லுங்க. இல்ல, மனு கொடுக்கவில்லைன்னு சொல்லி தானே கேள்விப்பட்டீங்க. மனு கொடுக்கவில்லை. ஆனா வந்து இன்னொரு விஷயம் வந்தது. இவங்க முன்னாடி வந்துட்டாங்க, அதனால இந்த சின்னத்தை அவங்களுக்கு கொடுக்குறோம். அதான் இவங்க முன்னாடி வந்துட்டனால இவங்களுக்கு அந்த சின்னத்தை கொடுத்துடுறோம், நீங்க லேட்டா வந்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அத்தனை வருஷம் வச்சிருந்தாங்களா, அவங்களுக்கு தானே கொடுக்கணும். உங்க அப்பா மூட்டை சின்னமா? விவசாய சின்ன சீமானோட அப்பா மூட்டை சின்னமா? சரி, இது யாரு? அதுக்கு முன்னாடி யாரு வச்சிருந்தாங்க? அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தாங்க? ஏங்க நீங்க என்ன யாரு வச்சுன்னா அந்த கரகாட்டக்காரன் படத்துல வர போல இந்த சொப்பனம் திரு வச்சுன கார் இப்ப நான் வச்சுன்னு இப்ப சொப்பன் சுந்தரம் எவன் வச்சுன்னு கேக்குற மாதிரி கேக்குறீங்களே? உண்மைதானே கேக்குறேன். எப்படி சீமானுடைய சின்னமா இது? சீமான் சுயேட்சை வேட்பாளர், ஒரு மண்ணாகிட்டு புடுங்கவில்லை. மதிமுக ஐயா வைகோ அவருடைய கட்சிக்கு பம்பர சின்னம் பல வருடம் வைத்திருந்தார்கள். சரி, போதிய வாக்கு சதவீதம் காட்டவில்லை. புரிகிறதா? அவர்களுக்கே பல ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக பல பதவிகளை வகித்த அவர்களுக்கே பம்பர சின்னம் கிடைக்கவில்லை என்று சொன்ன இந்த கோமாளி வார்டு கவுன்சில் ஆவாத இந்த கேடு கட்ட கோமாளி சீமானுக்கு எப்படி நொட்டி விடுவார்களா? பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கவங்களுக்குலாம் அவங்க வாக்கு சதவீதம் கம்மியா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்துட்டு சின்னத்தை கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்கல? நீங்க பெரிய யோகி சிகாமணி என்று சொன்னால் சீமான் அவர்கள் முதலில் அங்கே போய் முன்னுரிமைக்காக ரினியூல் செய்வதற்காக அங்கே அந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு உங்களுக்கு இந்த தவறு நடந்தாலும் கேட்பதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது. நீங்கள் திட்டமிட்டு அங்க செல்லாத சீமான் அவர்கள், நீங்கள் தான் பெரிய புலி பொருளாதார உரண்டியாச்சு. சீமான் அவர்கள் அவர் கட்சியில பல வழக்கங்கள் இருக்கிறார்கள். சீமான் தான் கோமாளி, அந்த கட்சியில் இருக்கிற வழக்கம் அனைவருமா கோமாளி. இது ஒரு அடிப்படை தெரியும். சீமான் அவர்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் எடுத்தீர்கள் சொல்லுகிறார். அப்ப மற்ற கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அதே விதிவிலக்கு தானே சீமானுக்கும் இருக்கும். அதிகமான வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு தான் விழுந்திருக்கு அப்படிங்கிற விஷயமும் வெளியே வந்திருக்கு சோசியல் மீடியால. பாத்தீங்களா பார்க்கலையா? அது இவர்களாகவே சொல்லிக் கொள்வது. சரி, ஓகே. அப்ப அதே போலயே பிஜேபிக்கு பட்டன் நமக்குன்னா 2 விழுகுது. இது வேற யாராவது சொன்ன விஷயமா இருக்கலாம்ல? இந்த பட்டனை சீமான் போன்று 4 செவத்துக்குள் குண்டு செல்ல குதிரை ஓட்டக்கூடிய இடத்துல அல்ல. ஒரு டெமோ வைப்பர் ஈவி மிஷினை அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டு தான் டெமோ வைப்பார்கள். அனைவருடைய கண்முன்னு தான் இந்த சூழ்நிலை நடக்கிறது. அதை வைத்துக்கொண்டு சீமானோடு ஒப்பிடுவது எப்படிமா? நீங்க சொல்லுங்க நியாயத்தை. ஆகவே
இவிஎம் மிஷின் என்பது தில்லுமுல்லுக்கு மிகவும் கைத்தேர்ந்த ஒரு விவரமாகத்தான் மக்கள் பார்க்க. உலக நாடுகள் இதில் தில்லுமுல் செய்வதற்கு 100% இருப்பதன் காரணமாகத்தான் அதை அப்புறப்படுத்தி இருக்கிறார். வல்லரசு நாடே அதை வேண்டாம் என்று வாக்குச்சீட்டு முறை தான் இன்றாலும் அமெரிக்கா உட்பட பல நாடுகள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வல்லரசு நாட்டை நோக்கி பயணம் சொல்லக்கூடிய இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கூடிய மத்திய பாஜக அரசு ஏன் அதை வைத்திருக்கிறார் சொன்னால் அதை வைத்து தான் பிரிவுபாதம் பண்ண. சரி, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. ஒரு இடத்துல வடநாட்டுல வந்துட்டு 1500 ஓட்டு தான் இருந்தது, அந்த இடத்துல பார்த்தா 1700 ஓட்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப தேர்தல் ஆணையம் வந்துட்டு அறிவிச்ச சதவீதத்துல குளறுபடி இருக்கு. ஒரு இடத்துல வந்துட்டு 72.4% ஓட்டு இருக்குன்னா அந்த இடத்துல 2 தடவை அமைக்கிருந்தா அது டபுள் மடங்கால அதிகமா வந்திருக்கு. ஏன் குறைஞ்சிச்சு அந்த இடத்துல? இதுவெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மக்களை திசை திருப்புவதற்காகத்தான் இந்த நாடகம். சரி, இவெல்லாம் வடக்கில கை வைத்து தெளிவாக அதை முடித்து விடுவார்கள். என்றால் 2019 பல மாநிலத்தில் வடக்கிலே இப்போது 5 லட்சம் வாக்குகள் இருக்கிறது சொன்னால் 5.5 லட்சம் வாக்குகள்லாம் பதிவா இருக்கிறது. 5 லட்சம் வாக்குல கிட்டத்தட்ட 3 லட்சம் பதிவாகும், 3.25 லட்சம் பதிவாகும். ஆனாலும் 50,000 கூடுதலாக பதிவாக இருக்கக்கூடிய எத்தனையோ நாடாளுமன்ற வேட்பாளர் வெற்றி பெற்ற பாஜக சார்ந்தவர்கள். ஆனால் அது காங்கிரஸ் பெரிதளவில் போதனமாக கிளப்பி பெரிய பிரச்சனை எழுப்பதன் காரணம் என்ன எனக்கு தெரியவில்லை. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் விழிப்புணர்வோடு விழித்துக் கொண்டு இருப்பதன் காரணமாக இங்க பாஜக தில்லுமுல்லு செய்ய வாய்ப்புகள் இல்லை. தில்லுமுல்லு செய்யும் பாஜக 3வது இடத்துல வரும் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி வரும்? அது மக்களுக்கு தான் தெரியும்ல இவங்க தில்லுமுல்லு பண்றாங்கன்னு சொல்லிட்டு எப்படி மக்கள் அவங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்க? அதாவது ஏதோ பாஜக 3ஆம் இடம் வருவதன் காரணமாக இவர்கள் ஏதோ பெரிய அளவில் வாக்கு சதவீதம் இருப்பதாக அர்த்தம் அல்ல. சரி, வேறு வழி இல்லை. போட்டி கோமாளி சீமானுக்கும் ஆடு அண்ணாமலைக்கு தான் போட்டியை ஓடிய திமுக அதிமுக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி சொல்லுகிறேன். ஆகிய ஆடு அண்ணாமலை ஏதோ 35-40% வாக்குல வாங்க போவதில்லை. இந்த கோமாளி சீமான் 35-40 வாக்கு சதவீதம் வாங்க போவதில்லை. வெறும் 5% சண்டை எடுக்கக்கூடிய சூழ்நிலை தான். அண்ணாமலை அவர்கள் வர மாட்டார் நீங்க எப்படி சொல்றீங்க? வருவாரு நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்லுகிறீர்கள்? மக்களுக்காக நிறைய விஷயம் பேசிட்டு இருக்காங்க. மண்ணாங்கடி செய்தார். மக்கள் என்ன விஷயம் செய்திருக்கிறார்? கோயம்புத்தூர்ல நிறைய செய்வேன் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காரு. கோயம்புத்தூர்லயும் வாக்கு சதவீதம் குறைவா தானே சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த இடத்துல அவர் நிக்கிறாரு. பிஜேபியில ஒரு ஆள் மெயினான ஆள் அங்க நிக்கிறாருங்க. அண்ணாமலை பீஸ் போன பல்பு அதை வைத்துக் கொண்டு ஒருபோதும் வெளிச்சத்தை கொண்டு வர முடியாது. அது போன்ற அண்ணாமலை வைத்து ஒரு வெற்றி பெற செய்ய யாரு தாங்க வெளிச்சத்தை கொடுப்பா மக்களுக்கு? திராவிட முன்னேற்ற கழகம் தான். சரி, மக்கள் மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்புறாங்க. இவ்வளவு தூரத்துக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க. மக்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? இது நான் ஏன் சார்பில கேட்கல, 50 ஆண்டு மக்களோட இடத்துல இருந்து கேட்கிறேன். அதிமுக விட பல சாதனை சரித்திரங்கள் திமுக ஆட்சியில் அமர்ந்த பிறகுதான் செய்திருக்கிறார்கள். ஆகவே மக்கள் தொடர்ந்து திமுக வாக்களிக்கிறார் என்று சொல்வதற்காக இங்கு பாலும் பால்டாயிலும் வெண்மையாக இருக்கிறது என்பதற்காக நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அருந்திவிட முடியுமா? பாலைத்தான் அருந்திவிடும் முடியும். அதேதான் இந்த நிலைமையும். ஆகவே திமுக தான் எப்போதும் தமிழகத்தில். இந்த 2024க்கான தேர்தல் முடிவுகள் 2024க்கானது கிடையாது, 2026க்கான முன்னோட்டம் தான். சரி, தொடர்ந்து இதுல வர முடிவு தான் அந்த இடத்துலயும் போய் நிற்கும். அப்ப அங்கேயும் டிஎம்கே நிப்பாங்கன்னு சொல்றீங்களா? இதில் எந்த விதமான சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். 2026 திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர் தலைமையிலே கூட்டணி கட்சி மாபெரும் வெற்றி பெற்ற ஆட்சி திமுக தான் அமைக்கும். அப்போது 2026 எதிர்க்கட்சி அதிமுக தான் இருக்கும். கண்டிப்பாக. நன்றி அண்ணா, தொடர்ந்து பேசலாம்.